போக்கிடவே பரதனையே நாடி கல்வினை போக்கிடவே பரதனையே நாடி வானவர் போற்றிலும் ஞானமும் நந்திரமோ நல்லிலைக்கல் காரணனே வானவர் போற்றும் நானும் உணர்ந்திரம் நாரதனே வானவர் போற்றிலும் ஞானமும் நந்திரமோ நல்லிலைக்கல் காரணனே முத்தினரும் வருவித்து குரு அவன் மகளுடைய ஒரு பூரணனே நாரதனே முத்தினரும் வருவித்து குரு அவன் மகளுடைய ஒரு பூரணனே மூவர் நடுவாய் காத்திருமருளாய் மூவர் நடுவாய் காத்திருமருளா உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவியலந்தோன் தனி மறந்தோ உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவியலந்தோன் தனி மறந்தோ பாடிட பையன் அளிப்பாய் பரந்தாமா அவள் பாதம் பணி ஓர்க்கு வரும் சேமா பாடிட பையன் அளிப்பாய் பரந்தாமா உலகினை காக்கப்பட்டு அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் உயர்ந்தது ஸ்ரீராமன் எனும் நாமம் உலகினை காக்கப்பட்டு அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமோ அறிவு புகட்ட ஒரு அவதாரோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா அறிவு மாற்றி விட்டியும் நாராயண நாராயண அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நமக்கு ஆக்கிதந்தான் கீதை ஆகிதந்தான் கீதை ஆக்கிதந்தான் கீதை எனும் நாமோ பாரினை போக்கவென்று பார்க்கடலில் துயின்று பாரினை போக்கவென்று பார்க்கடலில் துயின்று பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பிலணிந்து பணிவொரு கால்புரி பரந்தாமா துயரனே சாயனையாலோ ஒரு பரந்தன பரந்தாமா பணிவொரு கால்புரி பரந்தாமா துயரனே சாயனையாலும் ஸ்ரீராமா ராமா ராமா நாராயண் நமோ நாராயண் ஓம் நமோ நாராயண நமக அதிகாரிகள் காலக்கிரமம் எல்லாம் முடித்துக் கொண்டு கைலாயம் என்ற உலகத்தின் மூத்த கடவுளான ஆதிப்பெரும்பொருள் எம்பெருமா அனீஸ்வரத்தில் ஆசைப்பட்டு முன்பு அன்னவர்தகத்திலே பாதிய ஆதிபராசக்தி என்னவள் உமையவள் திருவாதம் அணிந்து பார்க்கடலுக்கு சென்று பரதாமணி கண்மணி ஆசைப்பட்டு முன்பு அருளிலார் கபலகமில்லை பொருளிலார் கபலகமில்லாக என்கிற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வழி வெற்றி நன்மகள் பொருள் நெல் நல்கொள் நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு அதிபதியான பாட்டி மகாலட்சுமிடத்தில் ஆசைப்பட்டு நேராக சத்தியலோகம் என்ற ஆழத்திலே இந்த ஞாலத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் பண்ண முடிக்கிறான் வாசி முடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மனின் நல்லாசியும் மீனக்கிரமேந்தி வெள்ளை எடுத்து வெள்ளை பறிவுண்ட வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெள்ளை அரியாசனத்தில் இன்று என்னை அரசரோடு சரியாசனம் வைத்ததாய் என்று வணங்கக்கூடிய என்னுடைய தாய் உலகத்தின் கல்வித்தாய் என்னவள் கலைமகளிடம் ஆசைப்பட்டு நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்ட 1000 குழந்தைகளை தொற்றுவித்து படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தார் பிரம்மனை நோக்கி தோம் செய்த 1000 குழந்தைகளும் படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டான். தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகளும் பிரம்மனை நோக்கி தோம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி 1000 குழந்தைகளிடத்திலுமே படைக்கும் தொழிலை பிரம்மன் பட்ட கஷ்டங்களை புறாமடுத்த கூறினார். உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரம்மனை நோக்கி தோம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்க அந்த 3000 குழந்தைகளையும் நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கள். நாரதரை அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட என்று வராமல் என்னுடைய குடும்பத்தில் நீ கழகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமமாகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடிக்க வேண்டும். மணி அடிக்கிறியா? எதுக்குங்க வாசிக்கிறீங்க? சொல்லுங்க சாமி. இப்போ எதுக்கு நீங்க சொன்ன வசனத்துக்கு வாச்சா? வசனத்துக்கு இவ்வளவு நேரம் பேசுனீங்க, அதுக்கு நான் வாசிக்கல. தலை வெடிக்கன்னா அவ்வளவு எஃபெக்ட் இருந்தானே வெடிக்கும். தலை வெடிக்கிறது விருப்பமா? ஆமா சாமி. ஒரு நாள் வரைக்கும் வெடிக்க மேடையில சொல்றீங்க, ஒரு மேடையில கூட வெடிக்க மாட்டீங்க. உலகங்கள் மொத்தம் 14. மேலே 7 கீழே 7. பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகலோகம் தனலோகம் தபலோகம் சத்தியலோகம். இது மேலே கிடக்கிற 7. அதல விதல நிதல ரசாதல முகாதல சுதல பாதாளம். இது கீழே கிடக்கிற 7. ஆக மொத்தம் 14 உலகத்துக்கு நாரதர் நான் ஒரு ஆள் தான். அப்படி ஒரு நாரதர் இருக்கும்போது இந்த 14 உலகம் என்ன பாடுபடுது? ஒருவேளை உங்களுடைய விருப்பப்படி என்னுடைய சிரசு 1008 சுக்குகளாக வெடித்தால் இவ்வுலகத்திலே 1008 நாரதர் அவதரிக்க தோன்றும். உலகத்தோட நிலைமை நல்லா இருக்குமா? தாங்குமா? நீங்க நினைச்சுக்கிறீங்க நீங்க ஒருத்தர் தான் நாரதர்னு. எங்க சங்கத்துல ஏகப்பட்ட நாரதர். அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா பேர் வைப்பாங்க தெரியுமா? பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா பேர் வைப்பாங்க. ஆனா நாரதர்னு இந்த பூமியில எந்த பிள்ளைக்காவது பேர் வைப்பாங்களா? ஏன் தெரியுமா? நாரதர்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா? அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க.
அப்புறம் என்ன சாமி ஒரு ஊர்ல நல்லா திருவிழா நடந்துட்டு இருக்கோம். ஆ. திடீர்னு எவனா ஒரு தண்ணியை போட்டு 7 எடுத்துட்டு போயிருவேன். அவங்க சண்டை விட்டு ஒரு வெட்டு குத்தாயிரும். அப்ப நாரதரை குடியாரேங்கிறியா? என்ன சொல்லுவாங்க மக்கள்? இந்த ஒருத்தன் வந்து நாரதர் மாதிரி வேலை பார்த்துட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். அதனால கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் உண்ட கேட்டி மதியா உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான் என்றால் உலகத்தில் முழுமுதற் கடவுள் இல்லாமல் எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான் எந்த ஒரு காரியத்தை தொழுதாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொழுதால காரியம் நற்காரியமாக அமையும் என்ற காரணத்தினாலே பாலும் தெளிதேனும் பாகம் பரப்பும் நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று வணங்கக்கூடிய பிள்ளையாரை வலுது வணங்குவோம். இவரங்க வழியில் நாரதராக தோண்டி நடிக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடி போட்டி மற்றும் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கேள்வி, முருகனுக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்னு நாரதர் சொல்வார். முருகனுக்கு பிள்ளை இருக்கா இல்லையா தெரியுங்க, சிவபார்வதி இருக்காருன்னு சொல்லிடுவோம். பொன்னாடி ஒற்றி பூமாலை சுட்டி கௌரவித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய சிறப்பும் சார்ந்த கலை குடும்பத்தினர் சிறப்பும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகனுக்கு 2 மனைவிகள், அள்ளி தெய்வ யானை, இச்சாசக்தி கிரியாசக்தி. இச்சாசக்தி என்றால் காமத்திற்கு அதிபதி வள்ளி, கிரியாசக்தி என்றால் தெய்வ யானை, எந்த ஒரு ஆசையும் இல்லாத பண்புகள். வள்ளியை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமும் வள்ளிக்கும் முருகனுக்கும் குழந்தை இருக்குன்னு ஏதாவது ஒரு புராணத்தில் இருக்கா இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்க. நான் படித்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த புராணத்தில் இல்லை. அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லலாம், இருக்கலாம், அதை சரின்னு நான் ஏற்றுக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரம் காமிச்சீங்கன்னா அதை ஏற்றுக்கிறேன், தயார்னா. இருந்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கி கழகத்தை தொடங்குவோம். அப்படி ஒரு வேளை முருகனுக்கு பிள்ளை இருக்கிறதா இருந்தப்போ சிவன் கோயிலுக்கு போகிறோம், சிவனுக்கு பிள்ளை 2 பிள்ளைகளை பிள்ளையார் முருகன் செலவு வச்சிருக்காங்களா சிவன் கோயிலில்? ஒரு வேளை முருகனுக்கு பிள்ளை இருந்தால் அப்போ முருகனுடைய ஆலயத்தில் முருகனோட பிள்ளை சிலை இருக்கணுமே. முருகன் பிள்ளையோட சிலையா? சரி, புதுசாக சொல்கிறீங்க. இருந்தாலும் கழகத்தை ஏற்படுத்த விநாயகரை வணங்கி கழகத்தை ஏற்படுத்துவோம். சார் போயினேன் சார். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம், அழல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம். பால் ஆலையில் துகில்வோனின் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். வேலமுகம் கொண்ட வடிவானவர் மகாவிஷ்ணுவின் ஸ்ரீரங்க சதுர்வேதியல். வேலமுகம் கொண்ட வடிவானவன் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேதியன். பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவர், பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவன். நாம் படிப்பதற்கு அறிவையள்ளி கொடுக்கின்றவர் அந்த பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்கண்டு முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் போற்றியவன். என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே வாழ்வில் ஏற்றம் சொன்னவை பாட்டை போற்றி நின்ற ஞான பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் தொழுதோமே, உயர் கல்வி செல்வம் ஞானம் பெறுவோமே. கணபதியை தினம்
மணிபூமி உயர் கல்வி செல்வம் வீரம் பெருபூமி மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் என்று மாறாத பேரின்ப சௌபாக்கியம் தரும் பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம் இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் வல்வினை போம் தொல்வினை போம் அல்லல் போம் வல்வினை போம் தொல்வினை போம் பால் ஆலியில் துகில் போனின் மருமகனான ஞான பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம் இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை வணங்கி அதே பதிலும் யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்கினால் கலகம் அடைக்கும் என்றால் உலகத்திலே 3 தொழில்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல். உலகத்தை படைப்பது பிரம்மதேவன். எவ்வாறு 4 வகையோனி 7 வகை தோற்றம் 84 லட்ச ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் தந்தை பிரம்மனால் படைக்கப்பட்டவை அழிக்கும் தொழில் மேற்கொண்டவனு மாமன் சிவனார். ஆனால் இவ்வுலகத்தை மச்சம் கூர்ம மராகம் வாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கியன் சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் மறந்தாமல் ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இந்த உலகத்தை காக்கும் பொழுது என்னுடைய கழகத்தையும் காப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் வந்து இறங்கி இருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாறு. இந்த வேள்விமலை அமைந்திருப்பதோ குறிஞ்சி நிலத்திலே. அப்பேற்பட்ட குறிஞ்சிக்கு சொந்தக்காரனும் முருகப்பெருமா. என்னுடைய கழகம் நடைபெற வேண்டும் என்றால் கந்தனுடைய இடத்தில் கந்தனுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே என்னுடைய கழகம் நிச்சயம் சுமூகமாக முடிவடையும் என்ற காரணத்தினாலே முருகப்பெருமானை வணங்கி என்னுடைய கழகத்தை தொடங்குவோம். நாராயணா சந்தனம் 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 மணக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது நித்தமும் பாலிலே நீராடுவோம் பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடி நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவம் கந்தர் என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது பன்னிரு விழிகளில் மைதீட்டுவோ பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோ பன்னிரு விழிகளில் மைதிட்டுவோ பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோ திருமார்பின் ஒளி வீசும் கவசமிட்டு திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முல்லை பூ மாலை அணிவோ தேன் சிந்து முல்லை பூ மாலை அணிவோ சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சதுரகிரி கோவில் வந்தார் நன்மை எல்லாம் நடக்குது விரலுக்கு மோதிரும் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது எரிகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது மயில் மீது
மன்னனை அமர்த்தி வைத்து 7 சுரம்பாடும் கிங்கினி சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து 7 சுரம் பாடி கிங்கினி சலங்கை கட்டி வெற்றிவேலுடன் சேவர் கோடி ஏற்றி வைத்து வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து அந்த ராஜாதிராஜனுக்கு முடிசூட்டுவோம் எங்கள் ராஜாதிராஜனுக்கு முடிசூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்றி முன்னாடி கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கந்தனுடைய அருள் மட்டும் இருந்தால் போதாது கழகத்திற்குண்டான வழிகள் உள்ளே கிடைக்க வேண்டுமே என்று சற்று உற்று கவனித்து பார்ப்போமா சத்தம் இது நல்லா இருக்கே அங்க இருந்து என்ன சத்தம் வந்துச்சு முதல்ல கவனிச்சிங்களா சத்தம் கேட்குதான்னு கேட்டா பேசிக்கிருக்கோங்கிறது வருது சத்தம் சரி அந்த சத்தத்தையாவது வர்ணிப்போமே நேரம் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்களா அற்புதமான சாரீரம் எது இந்த பேசிக்கிருக்கமே அப்படின்னு வந்துச்சு ஒரு சத்தம் அந்த சத்தம் இந்த 14 உலகமும் போயிருக்காரு நாரதர் பறவைகள்கிட்ட மனுஷன் எப்படி பேசுவேன் பேசுவாங்க அவங்க உங்களுக்கு தெரியாது 14 உலகத்திற்கு சென்றாலும் இதுபோல் ஒரு குரல் வளத்தை எந்த பெண்ணிடத்திலும் நாரதர் கேட்டதில்லை ஒருவேளை இந்த பெண்ணினுடைய குரல் வளத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சிறிய சந்தேகம் ஒன்று வருகின்றது தம்பி இந்த உலகத்திலே இனிமையான சாரீரம் படைத்த உயிரினம் எது தெரியுமா எது உங்களுக்கு தெரியுமா இனிமையான சாரீரமா இந்த உயிரினத்தை தான் சொல்லுவோம் ஏன்னா ஒருவேளை குயில் கூட தன்னுடைய இந்த இனிமையான சாரீரத்தை இந்த பெண்ணிடத்தில் தான் கற்றுக்கொண்டு இருக்குமோ அப்ப இந்த குயிலுக்கு நிகராக ஆலோலம் பாடக்கூடிய இந்த பெண்மணி ஆளுடைய அழகை 5:30 மணிக்குயிலுக்கு நிகராக வர்ணிப்போமே பொண்ணும் சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் முன்னு கண்டு தேகப்பா அத்திப்பழம் சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போது மாறாது இப்போது நந்தந்த பூவே அத்திப்பழம் சேகப்பா இந்த அத்தமக சேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் முன்ன கண்டு தேகப்பா தோகை உடம்பன்ன சந்தனமா சொல்லு மொழி என்ன மந்திரமா தோகை உடம்பின சந்தனமா அவள் சொல்லும் மொழி என்ன மந்திரமா கையடிக்குது நெஞ்சு துடிக்குது இந்த உலகிற்கு வந்திடமா உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரம் இல்ல நாம ஒத்திகைய பார்த்து புட்டா மெத்தையில் தூக்கம் இல்ல அடி சாமந்தி பூவே சமஞ்ச பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி அடி சாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சேகப்பா தந்தை அத்த மக சேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு உலோகம் வந்தாலும் முன்ன கண்டு தேகப்பா குத்து விளக்கொன்னு எத்தி வச்சே இவ குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா குத்து விளக்கொண்டு எத்தி வச்சேன் இவன் குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தா குத்து விளக்குக்கு என்னை தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தா காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன் காத்திருந்தே காத்திருந்தே கண்ணிகள்
அவசரமல்ல உள்ளையில் இருக்கு விருந்து, உள்ளையில் இருக்கு விருந்து. அத்தி பொலம் சிகப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு சிகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே விண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே பெண்ணிலவே எப்போதும் வாடாது இப்போது நந்தந்த பூவே. அத்தி பொலம் சிகப்பா கந்தை அத்தமக சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு உலகம் வந்தாலும் ஒண்ணு கண்டு திகப்பா. ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு திகப்பா. நன்றி நன்றி நன்றி. முருகனுக்கும் மல்லிக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்னா, நம்ம இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. சொல்லுங்க சாமி. நம்ம இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. தமிழருடைய பாரம்பரியம் என்ன? சொல்லுங்க சாமி. தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரம். கலாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயம். கலாச்சாரம் என்ன? வந்தவங்கள வரவேற்கிறது. அது பாரம்பரியம், உபசரிக்கிறது. அடுத்து வேற நீனா தமிழ்நாட்டுக்காரல வடநாடா? ரொம்ப பழக்கமாக இருந்தால் மாமாப்பிள்ள கட்டிங் சாப்பிடுவோம். வந்தாரை வாழ வைப்பது வண்டமிழ்நாடு. சொல்லுங்க சாமி. ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ற நாடு நம்ம. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் தமிழுக்கு கடவுளா யாரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? முருகப்பெருமானை. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் அங்கிட்டு பேசிடலாம், அங்கிருந்து பதில் வந்துடுற வேகமா. முருகப்பெருமானை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு மொழிக்கென்று ஒரு பாருங்க, உலகத்துல எத்தனை மொழி இருக்கு, அத்தனை மொழிகளுக்கும் யாராவது கடவுள் ஏதாவது வைத்து வச்சிருக்காங்களா? கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டும் தமிழுக்கு கடவுள் முருகப்பன். ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் மொழி. முண்டாசு கட்டிய முதல் கவிஞன் பாரதியார் கூறினார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னாரா. அப்ப அவருக்கு பல மொழிகள் தெரியுமா? அப்படி பல மொழிகள் தெரிஞ்சாலும் தமிழுக்கு நிகராக எந்த மொழியுமே இல்லை அப்படின்னா. தமிழுக்கு உண்டான சிறப்பு என்ன தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்தோன்றி மூத்த குடி பிறந்த தமிழ். பேர் நினைச்சுக்கிறோம் இந்த பூமியில தான் தமிழ் தோன்றியது அப்படின்னு. அது வல்ல. இந்த கவிக்குண்டான விளக்கம் என்ன? கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்னே அப்படின்னா கல்லும் மண்ணும் இந்த பூமியில தோன்றுவதற்கு முன்பாகவே மூத்த குடி பிறந்த தமிழ் அப்படின்னாங்க. இந்த உலகத்திற்கே மூத்த குடினா யாரு? எம்பெருமான் சிவபெருமான். அப்ப தேவலோகத்திலே தோன்றியதாம் தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தேவலோகத்தில் தோன்றிய தமிழ் மொழியை எல்லாம் அல்ல எம்பெருமான் சிவபெருமான் முருகனுக்கு எடுத்துரைக்க, முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு எடுத்துரைக்க, அகத்தியரோ மதுரை என்பதிலே 3 தமிழ் சங்கங்களை அமைத்து தமிழ் வளர்வதற்கு காரணமாக இருந்தார். அப்ப தேவலோகத்தில் இருந்த தமிழ் மொழியை பூமிக்கு உலகறிய செய்தவன் எம்பெருமான் முருகப்பெருமான். அது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, தமிழ் மொழிகளுக்கும் எழுத்துக்களுக்கும் முருகனுடைய உருவ ஒற்றுமைக்கும் ஒரு காரணம் உண்டு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிரெழுத்து 12 முருகனுக்கு கரங்களாகவும், மெய்யெழுத்து 18 முருகனுக்கு விழிகளாகவும், ஆயுத எழுத்து 1 கையில் இருக்கக்கூடிய வேலாயுதமாகவும் தாங்கிக் கொண்டுள்ளான் முருகன். அப்படி தமிழுக்கும் முருகனுக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கக்கூடிய காரணத்தினாலே உலகத்திலேயே தமிழுக்கென்று உதித்தவனாக எம்பெருமான் முருகப்பெருமான் கருதப்படுகிறார். அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகன் தமிழருடைய கலாச்சாரத்தில் இருந்துகிட்டு வலி எத்தனாவது கொண்டாட்டிய கல்யாணம் பண்ண போறார்? 2வது. இதை ஏத்துக்கிற முடியுமா? பொண்ணை நீங்க தான் பார்த்து வந்திருக்கீங்க, அப்புறம் ஏத்துக்கிற முடியுமா? இல்ல, இன்னும் பார்த்துட்டு போகல, இனிமே தான் பார்த்துட்டு போக போறேன். அதுக்கு என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? விட்டுருவோமா? சரி, அவருக்கெல்லாம் பார்க்குறீங்களே, நாங்களாம் சும்மா இருக்கோமே. உனக்கு அப்புறம் ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த வேலையை முடிச்சுக்கிறோம். இது என்னுடைய சந்தேகம். தமிழ் அதிலும் பாருங்களேன், வள்ளியம்மையை குறிப்பாக தமிழ்நாட்டிலே சோழ நாட்டிலே இருந்து பிரிக்கப்பட்ட தொண்டை நாட்டில் வள்ளி பிறந்தாங்க. ஆனால் தெய்வ யானை அப்படி அல்ல. தெய்வ யானை தேவலோகத்திலே தோன்றியவள். தேவலோகத்தில் தோன்றினாலும் தென்பரம் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் திருமணம் பண்ணார். ஆனால் வள்ளியை குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறக்க வச்சு தமிழருடைய கலாச்சாரத்தை மீறி 2ஆம் தரமாக முருகப்பெருமான் ஏன் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்பேற்பட்ட காரணத்தை எடுத்துக் கூறுவதற்கு முன்பாக ஆலோலம் பாடக்கூடிய பெண்மணிகளுடைய அழகை மீண்டும் ஒரு முறை வர்ணிக்க வேண்டும் என்றால் லைட்டாக கெயின் மட்டும். சரி வச்சு வை. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. வாசம் மேடை போடுதம்மா, பெண்கோழி ஜாடி வீசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம்.
வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாட ஊடலே பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவள் பட்டம் பெற தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகள் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாளம் பூவில் வந்தாலும் தென்றல் என் மீது மோதுதம்மா இளைய பருவம் நீரில் வந்தால் ஏகம் சொர்க்கம் சிந்தனை இதழை வருடும் பனையின் சாரல் கம்பன் செய்த வருணனை ஓடை தரும் வாடை காற்று வானுலகை தேடுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை தேடுது மறவேன் அற்புத காட்சி செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள் ஓடை தரும் வாழை காற்று வானுலகை தேடுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை தேடுது மலையில் ஆட்சி இறைவன் சாட்சி செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மீறி போடுதம்மா பெண்கோழி ஜாடி வீசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் வந்திருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாரல் இந்த வேள்விமலை அமைந்திருப்பதோ குறிஞ்சி நிலத்திலே அப்பேற்பட்ட குறிஞ்சி நிலத்திலே முருகப்பெருமானுக்கு மல்லிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் காரணம் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகப்பெருமான் தாழ்குலத்தில் குறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் உலகத்திலே ஏற்றத்தாழ்வு ஒன்று நிலவாமல் சமநிலை உருவாகும் பூவும் நாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே பூச்சரமாகி இறைவனுடைய திருவடியை சேரும் என்பார்கள் அதுபோல பூ ஒரு பக்கம் நாறு ஒரு பக்கம் இருந்தால் நிச்சயம் அது மாலையாகி இறைவனுடைய கழுத்துக்கு சென்றடையாது வள்ளிக்கு ஒரு பக்கம் முருகன் ஒரு பக்கம் இருந்தால் சிறப்பாகாது வள்ளிக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தினால் அந்த தொடர்பின் மூலம் உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படி இருக்க வந்திருக்கக்கூடிய இடத்திலே நன்சை புன்சை இரண்டு நிறங்கள் இருந்தாலும் இரண்டையும் ஒரு முறை வர்ணித்து விட்டு பிறகு வந்த கழகத்தை தொடங்குவோம் தந்தனானா 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 புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் என்னும் எங்கு மாறவில்லை நம்ம பாரதத்தில் சொத்து சென்று தீரவில்லை வீதிக்கு ஒரு கட்சி உண்டு ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டு நிம்மதியமா இங்கு நாதி இல்லை ஆனா நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்லை வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா தந்தனானா 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 வனத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரென்று கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீரின்றி வாசலின்றி தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்பொரு கேள்வி நாளை வரும் உள்ளவையெல்லாம் யாருக்கு சொந்தம் என்றிங்கு மாறும் கைகளிலே
ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆனந்த ராகம் பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் என்று போராறு பானகமும் வையகமும் எந்த கைகளில் என்றாரு நஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்று மிங்கு மாறவில்லை நம் பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை ஏ தந்தண்ணா நானே தந்தண்ணா நானே தந்தண்ணா ஏ தந்தண்ணா தாராணி ரத்தண்ணா தாராணி ரத்தண்ணா அதுக்கு பாதை என்று யாரு தந்தது தானாக பாதை கட்டி நடக்குது காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது தானாக பாட்டு ஒண்ணு படிக்குது எண்ணிய யாவும் கைகளில் சேரும் நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொளி வீசும் கண்ணுக்குள்ளே ஏழையும் வந்து தீண்டாதா ஏழையும் வந்து சேராதா கங்கை தெற்கே பாயாதா காவிரியோடு சேராதா பாடுபடும் தோள்களில் மாலை சூடாதா நஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்றும் இங்கு மாறவில்லை நம்ம பாரதத்தில் சொத்து சென்ற தீரவில்லை வீதிக்கு ஒரு கட்சி உண்டு ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டு நதிய வாழ இங்கு நாதி இல்லை நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்லை வெறும் காடா இது கேட்க யாரும் இல்லை தோழா தந்த நானா 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 தானா உலகத்தில் நாடுதல் என்றாலே அனைவரும் கலகக்காரன் என்று தான் கூறுகிறார்கள். மூத்தர் சொல்வாக்கும் முதல் நெல்லிக்கனி முன்னாலே துவர்க்கும் பின்னாலே இனிக்கும் என்று சொல்லக்கூடிய பழமொழியின்படி நாடுதல் செய்யக்கூடிய கலகங்கள் அனைத்துமே ஆரம்பத்தில் கசப்பதிர்வது போல் இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தேடி தரும் என்பார்கள். ஆனால் 14 உலகத்துக்கு போறார்கள் நாரதர். அப்படி 14 உலகத்துக்கு போனாலும் எங்கேயுமே இல்லாம இந்த பூமிக்கு வரும்போது மட்டும் ஒரு மனசு சங்கடமாவே வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லா உலகத்துக்கும் போய் வர்றாரே, இந்த பூமிக்கு இறங்கி வர்றோம்ல, இந்த பூமிக்கு வரும்போது மட்டும் இந்த பூமியில சரி எல்லா சாமிக்கும் கோயில் இருக்குல்ல, உயிரை பிடிக்கிற யமனுக்கு கூட கோயில் இருக்கு, பிடிச்சி ஆட்டி வைக்கிற சனி பகவானுக்கு முதற்கொண்டு கோயில் இருக்கு. ஆனா நாரதருக்கு எந்த ஊர்லயும் அது கோயில் இட்டுறாங்களா? எனக்கே வருத்தமா இருக்கனாலதான் உன்ட்ட கேட்கிறேன். அப்ப பேரை மாத்திருவோமா? இருக்கு. நாரதரையும் ஒரு உற்சவராக ஒரு நாள் அதாவது எது நினைச்சுக்கிறாங்க, இன்னைக்கு தர்க்கத்துல பேசி ஜெயிச்சு இல்லையா மண்டல நகர் முக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு செலவைக்கிறேன். கலகத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உலகத்திற்கு ஒரு நன்மை, சுயநலம் கலந்த பொதுநலத்தோடு நாரதர் கலகத்தை ஏற்படுத்துகிறார். காரணம் என்ன? தான் வாங்கிய சாபம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த கலகத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை. அப்படி என்ன நன்மை? மனிதன் அடுத்த ஊர்லயோ குடும்பத்திலே சண்டை இழுத்து விட்டுறது உங்களுக்கு இல்ல. நீங்க பொதுவாவே நாரதர் குடும்பத்தை கெடுக்கிறான்னு யார் சொன்னா? உலகம் சொல்லுது, நாங்களா சொல்றோம். எந்த விதத்துல ஏதாவது ஒரு குடும்பத்தை நாரதர் கெடுக்கிறான்னு சொல்ல முடியுமா? கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சரி நல்லாதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ போய் ஏதாவது சொல்லி கொடுத்து சண்டை வந்துடும். என்ன சொல்லுவாங்க, நாகர் மாதிரி போனா குடும்பத்தை கெடுத்துட்டு வந்தா. யாராவது பார்த்திருக்காங்களா? என்ன இதுல என்ன நான் சொல்றதை யாரும் தெளிவா சொல்றது இல்ல, அதனால உங்களுக்கு தெரியறது இல்ல. பரமசிவனுடைய குடும்பத்துக்கு நாரதர் போறாருன்னு வச்சுங்க, அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறார். அடுத்து மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக வைகுந்தம் போகும்போது மகாவிஷ்ணுக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியுமா? அப்ப மகாவிஷ்ணு கேட்பார், என்ன நாரதரே சிவனுடைய குடும்பத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, என்ன விசேஷங்கள் அப்படின்னு கேட்டாருன்னா, நாரதர் மகாவிஷ்ணுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க குடும்பத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு இவர்கிட்ட சொல்லுவார். அங்கிட்டு சொல்றது அங்கிட்டு இழுத்து விடுறது, இதை கௌரவமா சொல்றீங்க அப்படிங்க. அந்த காலத்தின் செய்தி தொடர்பாளர் நாரதர் தாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன். நான் கலகம் பண்றேன்னு சொல்றீங்களே, நாரதருடைய கலகம் எப்படி தெரியுமா? சொல் புரட்டால் கலகம் பண்ணுவாரா? இங்க ஒன்ன வாங்கி அங்க ஒன்ன சொல்றது சொல் புரட்டு. ஆனா உங்க கலகம்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்ப என்னுடைய கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை முதலில் உலகத்திற்கு புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் வந்தோம் பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கோமா? கடவுள் இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலேயே புனிதமான பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவி ஆண்டவன் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? சரி, வந்துட்டோம், ஏதோ பிறந்துட்டோம், இருக்கிற வரைக்கும் வாழ்வோம் அப்படிங்கிறதான். அப்போ இருக்கக்கூடிய வாழ்நாளை ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும்? ஒரு மனிதனுக்கு 4 விஷயங்கள், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடும். இது அமைஞ்சிருச்சுன்னா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. இன்னைக்கு எல்லா பேரும் சொல்கிறோம், இன்னைக்கு சம்பாரிச்சா நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு இந்த பூமியில் பரவலாக ஒரு பேச்சு அடிபடுது. பார்த்தீங்களா? இன்னைக்கு சம்பாரிச்சா நாளைக்கு நல்லா இருக்கலாம். 30 வயசில் சம்பாரிச்சா 60 வயசில் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்கிறாங்கல்ல. 30 வயசில் அனுபவிக்க வேண்டியது 60 வயசில் அனுபவிக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு அந்தது? பணம் எதுக்கு? பணம் இருந்து என்ன பண்ணுறது?
அதனாலதான் சொல்றேன் சாமி, நீங்க நம்ம லைனுக்கு ஒரு நாள் போன் மட்டும் போடுங்க. எதுக்கு எல்லாம் இது வந்து எப்படி என்ன பண்ண போறீங்க? மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை ஒரு முறை எடுத்து கூறிவிட்ட பிறகு யாரோ ஒரு ஆடவன் அங்குமங்கும் அலைகிறான். அலையும் உலாவும் ஆடவனை சந்திப்பதற்கு முன்பாக மனிதன் நினைப்பதுண்டு, எனக்கு அது சதியெல்லாம் தெரியாது, சதி பண்ணாத மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள், தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம், வந்து பிறந்து விட்டோம் ஒரு பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் என்ன அவள் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை பறந்து விடும், காட்டு மனம் இருந்தால் கவலை பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு இட்டோ கவலை என அழைத்தோ, 4 விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தோ, விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தோ. மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா, மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லையே குழப்பம் முடிந்ததடா, சங்கத்தில் கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை பறந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. காலதாமதம் காரியத்திற்கே கடன்பார்கள் ஆகையா யாரோ ஒரு ஆடவன் அங்கும் அங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறான். உலாவும் ஆடவனை சந்தித்து கழகத்தை கதையின் முறைப்படி தொடங்குவோம். நாராயணா. சுந்தரம் நிறைந்த விரும்பும் பொன்சி, சுந்தரம் நிறைந்து முன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகிற்கு என் வந்தார் அந்த மிகுந்த தேவர் துந்திவி முழங்க வரும், மிகுந்த தேவர் சுந்தமி முழங்கி வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த பொன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகிற்கு
மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா, மரத்தை பார்த்துதான் வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா. படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தமெங்கே உனக்கு எதற்கு? படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தமெங்கே உனக்கு எதற்கு? உன்னை நல்லாக்க உத்தமனை போலாக்கு எண்ணியவர் யாரென்று கண்டுகொள்ள யாரென்று ஊரெல்லாம் முந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா. உதவியின்றி வருபவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய், உணவு இன்றி தவிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய். உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய், உணவு இன்றி தவிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய். புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்தின் படிப்பென்ன, சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தின் தவிப்பென்ன. காத்திருப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு. ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தி தானே ஆகணும். ஆமா எங்க அப்பா சொன்னார், டே மகனே, தங்கச்சி வள்ளி திணை காவலுக்கு போகுது, தங்கச்சி துணையா பாதுகாவலா போன்னு சொன்னார். நான் பாதுகாவலா வந்து நிற்கிறேன். என் காவலை மீறி யாரோ ஒரு சாமியார் நாராயணா என்றார், என் விட்டு ஓராயணா என்றார். என்னடி நாராயணா ஓராயணா? யாராக இருந்தாலும் சரி விசாரித்து பார்ப்போம். சந்தித்து வெகு காலமாகிவிட்டது, இன்று சந்திரிப்போம். நீ தம்பி புரிய கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அருங்க, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறிய, காடகத்தில் பாட்டு பாடும் காடகத்தில் பாட்டி பாடும் சாமி அருங்க. எடுத்து கூறுங்க, விவரம் சொல்லுங்க. நாளை கணம்பரு தைரியமான ஆளா இருந்தா நேரம் வந்திருக்கணும். ஆமா ஆமா என்னை கண்டு பயம் வரும்போதே உங்க பேரை கேட்டோன்னே வகுத்தால போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆமா நேரம் பைய தூக்கிக்கிட்டு உடப்பம் பட்டி ஒரு நாள் ஓடிட்டு பாப்பல மனுஷன். பயமா கேவலமா பேசி கழுவி கழுவி ஊத்துனாரு. அவனா ஒரு பப்புனா அவனால என்கிட்ட பேச வழக்கம் இல்லாம நீ வந்து மேடல என்னவே வா, எவ்வளவு தைரியம். இந்த நாடகத்துல உங்களுக்கு என்னப்பா வேலை? நாடகத்துல என்ன கோமாளி வேலை, சிரிக்க வைக்கிற வேலை. அவர் சொல்றாரு, அவர் நாரதரா வந்துட்டா வேன்ல இருந்து ஒரு பேக்க இறக்கி வைக்கணுமா, அவர் வேன்ல அசை தூக்கிட்டாரா உசுப்பிட்டு வரணுமா, சரி வேர்த்தா தொடச்சு விடணுமா, வெளியே கிளியே எங்கேயும் போனா வெளியே போனா குண்டி வெளியே விடணுமா? சொன்னாலும் அவர் தான் சொன்னாரு. எவ்வளோ தைரியம். ஓரம் அடிக்கிறேன், அடிக்க மாட்டேன், தைரியமாக வர சொல்லும். என் கோபத்தை பற்றி இருந்தாலும் தெரியும் போல இருக்கு, இருக்காப்லேன்னு தெரில. கைத்திட்டு
கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா நீட்டி கட்டையிலே படுத்துக்கிட்டா காசுக்காகுமா வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா வளைஞ்சு புட்டா உடம்பு இங்கு ஆட்டம் போடுமா பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயலிட்டா கரியும் மிஞ்சுமா பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம் மலைய நம்பி விதைச்சாரு பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மலைய நம்பி விதைச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயலிட்டா கரியும் மிஞ்சுமா பாட்டா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா அண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேசமா அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுவாங்க அட ஆண்டவனி உன் படைப்பில் இத்தனை வேகமா பத்துக்குள்ள பெத்த பின்னு 8 மாசமா பத்துக்குள்ள பெத்த பின்பு 8 மாசமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாள் கர்ப்ப வேசமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் எல்லாம் சென்று வரலாம் உங்களுக்கு சிறிது நேரம் போய் அதெல்லாம் போயிட்டு வரலாம் கிளம்பு 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 களி அடிச்சான மண்டை தெரிச்சு போயிடா கிளம்பு 1/2 மணி நேரத்துக்கு வரக்கூடாது எங்கடி நடக்கிற இடிக்கிற அங்கிட்டு நடக்கிற பர்றங்கையில விட்டு இங்கிட்டு கொடுத்து அங்கிட்டு வந்துட முடியும் மாப்பிள்ள உன்னைத்தான் சொல்றேன் சாமி கொஞ்சம் மைக் சாமி தள்ளி வைங்க ஏங்க என் அண்ணன் பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவார் பிடிச்சா விட மாட்டேன் இது வேற இருக்கா? சொல்லி கொடுத்ததே என் தம்பி தான் எப்படி பிடிக்கணும் அப்ப இங்கிட்டு திரும்பிக்கலாமோ நல்லா இருக்கீங்களா நம்ம ஆஸ்பத்திரி கடந்து வந்தாராங்க இதுதான் நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி பதில் பேசுறதா